ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி சீக்ரெட் ஆஃப் தாட்ஸ். எண்ணங்கள் தான் இங்க இருக்க எல்லா உயிரினங்களையும் வழிநடத்துது. காலையில எழுந்திருச்சு பறவை இரையை தேடி போகணும்னு எண்ணங்கள் மூலமா விதைக்கப்பட்ட ஞாபகங்கள் தான் பறவைகளை சாப்பாடு தேடி போக வைக்குது. மனுஷங்க ஒவ்வொரு நிமிஷமும் செயல்படுறதுக்கு காரணமும் எண்ணங்கள் தான். எண்ணங்கள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் தாட்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம வாழ்க்கைய சுமூகமா கொண்டு போகும். யார பார்த்தாலும் சிரிச்சு பேச தோணும், கஷ்டப்படுத்த தோணாது. என்னைக்குமே வெற்றியை நோக்கி தைரியத்தோட செயல்பட தோணும். எதையுமே உதாசீனப்படுத்த மாட்டோம். ஆனா நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலே நமக்குள்ள பயம், பதட்டம், மத்தவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம், இப்படி எல்லா கெட்ட விஷயங்களும் வர ஆரம்பிச்சிரும். இந்த எண்ணங்கள்ல எது ரொம்ப ஆபத்தானதுன்னா அது நெகட்டிவ் தாட்ஸ் தான். பல பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவான எண்ணம் கொஞ்சம் பலமா இருந்துட்டா அது மத்த நல்ல எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா தாக்க ஆரம்பிக்கும். சோ மைண்டுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்களை வரவிடாம தடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் தெரியுதான்னு பாருங்க. எந்த ஜீவராசியால பல வகையான வண்ணங்களை பார்க்க முடியும்? அதாவது பெஸ்ட் கலர் விஷன் இருக்க உயிரினம் எது? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. நமக்கு வர எண்ணங்கள் எப்படி உருவாகுது, எங்க போய் பதிவாகுது? நம்ம எண்ணங்கள் எல்லாம் நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா தான் வருது. நம்ம பாக்குற சில விஷயங்கள், காதுல கேக்குற சில விஷயங்கள், இல்ல உணர்ற சில விஷயங்கள், இதெல்லாம் எண்ணங்களா உருமாறி மனசுக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். சுயநினைவோட நம்ம பாக்குற விஷயங்கள், கேக்குற விஷயங்கள், உணர்ற விஷயங்கள், இதெல்லாம் ஆழ்மனசுல எண்ணங்களாவும் நினைவுகளாவும் பதிய ஆரம்பிக்கும். ஆழ்மனசுல பதிஞ்சிருக்க விஷயங்கள் தான் நம்மள முழுமையா வழி நடத்தும். தினசரி நம்ம செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் கூட நம்ம எண்ணங்கள் மூலமா உருவான நினைவுகள்னால தான் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு காலையில எழுந்திரிச்சதும் பல் துலக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு காரணம் ஆழ்மனசுதான். முன்னாடி நம்ம எண்ணங்கள் மூலமா கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் ஆழ்மனசுல பதிஞ்சு தினசரி வண்டி ஓட்டுறது, எழுதுறது, படிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ எண்ணங்கள் இப்படிதான் வேலை செய்யுது. இப்பவே நமக்குள்ள பல எண்ணங்கள் உதிக்கும். இன்னைக்கு உட்காந்து சும்மா எழுதிட்டு இருக்க நம்ம அடுத்த வேலை சாப்பாடு என்ன, அன்னைக்கு ஏன் அவன் என்கிட்ட சண்டை போட்டா, டிசம்பர் 30 அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கே, இப்படி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு பல எண்ணங்கள் தாறுமாற அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். சுயநினைவோட இருக்க எல்லா நேரமும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பல எண்ணங்கள் உதிக்கும். அப்போ சுயநினைவு இல்லாதப்போ நம்மளால எண்ணங்களை உருவாக்க முடியாதா? நம்ம மைண்டு அமைதியா இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கு, இல்ல தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எண்ணங்கள் உதிக்காது. எப்போ நம்ம சுயநினைவோட இருக்கோமோ அப்பதான் புது புது எண்ணங்கள் உதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எண்ணங்கள் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் என்னன்னு உங்களால கணிக்கவே முடியாது. இப்ப நம்ம சாப்பாட பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்கள்ல நமக்கு வர எண்ணங்கள் எல்லாம் முட்டாள்தனமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு குழி தோண்டி வச்சிருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த குழியில நம்ம கத்திட்டு விழற மாதிரி எண்ணங்கள் வரும். இது ஏன் வருதுன்னே தெரியாது. இப்படி சில எண்ணங்கள் முட்டாள்தனமாவும் கிறுக்குத்தனமாவும் கூட இருக்கும். சோ எண்ணங்கள் தான் நம்மள வடிவமைச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம என்ன செய்யணும்னு நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. மைண்ட்ல உதிக்கிற தாட்ஸ் வச்சுதான் இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், இப்படி பழகணும், இதெல்லாமே நிர்ணயிக்கப்படுது. அப்போ எண்ணங்களை சரியா கட்டுப்படுத்த தெரிஞ்சா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். எண்ணங்கள் யார்கிட்ட இருந்து உதிக்குது? நம்ம கிட்ட இருந்து தான் உதிக்குது. இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சா நம்ம என்னவாகலாம், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கலாம், எப்படியெல்லாம் சில விஷயங்களை செய்யலாம், இப்படி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். நம்ம எண்ணங்கள் தான் செயல்களா மாறுது, நிஜமாவும் மாறுது. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுக்கான ப்ராசஸ் தான் உள்ளுக்குள்ள நடக்கும். அது நிஜமாவும் மாறும். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு வரிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே உண்மைதான். நான் இதே மேனேஜராவே இருக்கணும்னு உங்க எண்ணம் இருந்தா அதே தான் நிஜமாகும். இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சிந்திச்சீங்கன்னா அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சு பெரிய பதவியில போய் உட்காருவீங்க. வரலாறுகளை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ நிறைய பேரு தான் என்னவாகணும்னு சிந்தனை வச்சாங்களோ அதுவாதான் ஆகிருக்காங்க. சோ ஒருத்தனோட நிஜ வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்க ரகசியமே எண்ணங்கள் தான். ஆங்கில தத்துவவாதியான ஜேம்ஸ் ஆலன் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் சிந்திக்கிறான்னா அதுவாகவே ஆவான். ஒரு மனுஷன் அதே சிந்தனைய தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கான்னா அவன் அதுவாவே வாழ்வான். இப்படி பல தத்துவவாதிகள் எண்ணங்கள் பத்தின ரகசியங்களை பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தன்னோட சந்தோஷமான வாழ்க்கைக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சவங்க. தான் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, எப்படி ப்ரொடக்டிவான வாழ்க்கைய வாழுறது, இதெல்லாமே அவங்க புரிஞ்சு தன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்ததுனால பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிருக்காங்க. எண்ணங்கள் நிறைஞ்ச உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். இப்ப பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு மனுஷனை பாருங்க. அவரு சாதாரணமா உட்காந்துருக்காரு, இல்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இப்படி வெளி தோற்றம் மட்டும்தான் தெரியும். ஆனா மண்டைக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும்.
அது அவரை ஊக்கப்படுத்திக்கிற சிந்தனையா இருக்கலாம், இல்ல அவரை கஷ்டப்படுத்துற சிந்தனைகளா கூட இருக்கலாம். இந்த எண்ணங்கள் தான் நம்ம அனுபவங்களையுமே உருவாக்குது. அதனால தான் நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதோட அனுபவத்தை சீக்கிரமே அடையவும் செய்வோம். விளம்பரத்துல பீட்சாவை பிச்சு காட்டுறப்போ அப்படியே அதோட சீஸ் நாக்கு ஊற வைக்குது, செம்ம டேஸ்டா இருக்குமோன்னு நம்ம சிந்திக்கிறப்போ உடனே ஒரு பீட்சாவை வாங்கி சாப்பிடுவோம். அந்த பீட்சா இப்படி இருக்கும்னு நம்ம வச்ச எண்ணம் உண்மைதானா அப்படின்னு சாப்பிட்ட அனுபவம் தான் தீர்மானிக்கும். அந்த அனுபவம், வாவ், இப்படி ஒரு சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா, அடைச்ச இவ்ளோ கேவலமான சாப்பாடை என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே இல்லைன்னு கூட தோணலாம். நம்ம சிந்தனைகள் தான் அனுபவங்களை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களோட தரம் எவ்வளவு சிறந்ததா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட தரமும் சூப்பரா இருக்கும். என்னாலாம் வேலை பார்க்க முடியாதுப்பா, வேலை பார்க்கணும்னு எழுந்திருச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கப்போ கண்டிப்பா உடம்பு வலிக்க தான் செய்யும். இதுதான் என்னால முடியும் அப்படின்னு எண்ணங்களுக்கு எல்லை போட்டிருந்தா கண்டிப்பா எந்த கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்திருக்காது. என்னால நடக்கவும் முடியாது, அசையவும் முடியாது, இதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எண்ணம் வச்சிருந்தா அவரால் இப்ப இவ்ளோ பெரிய சாதனை பண்ணிருக்க முடியாது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சோழர்களுக்கு அதை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எண்ணமும் உதிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரம்மாண்டத்தை நம்ம கொண்டாடி இருக்க மாட்டோம். சோ எண்ணமும் பலமான நம்பிக்கையும் வாழ்க்கையில முக்கிய தூண்களா இருக்கு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றப்போ மாற்றத்தை எதிர்பார்ப்போம். சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் மாத்தணும், வெளியூர் எங்கேயாவது போலாம், பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சுத்தி இருக்க சூழ்நிலைகளை மாத்த பார்ப்போம். ஆனா வெளியூருக்கு போயிட்டு வந்ததுமே பழைய நிலைமை அப்படியே தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, மாற்றம் வெளியே நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா மாற்றம் நமக்குள்ளதான் முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம எண்ணங்கள், நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாத்தையும் மாத்தினாதான் எல்லாமே மாறும். உங்க எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை பாதிக்கும். உணர்வுகள் தான் உடல் எப்படி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு தீர்மானிக்கும். உங்க உடலோட ரியாக்ஷன்ஸ் தான் உங்க பிஹேவியரையும் தீர்மானிக்கும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க யாருங்கிறது எல்லாருக்கும் புரியும். கூடவே வாழ்க்கையில பல அனுபவங்களும் கிடைக்கும். சோ மாற்றத்தை தேடுறப்போ உள்ளுக்குள்ளதான் மாற்றத்தை தேட ஆரம்பிக்கணும். ஃபைனலா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நாம ஆவோம். அது எப்படி நம்ம நினைக்கிறது தான் நிஜ வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்த சிந்திப்போம், அதுக்கப்புறம் அதை உணர்வோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம், ஃபைனலா ஆக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்டலாம்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க. எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் சிந்திக்கிற அடுத்த விஷயம், சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குமா, என்னால வேகமா ஓட்ட முடியுமா, அப்பா அப்பா எனக்கு சீக்கிரம் சைக்கிள் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சைக்கிள் மேல இருக்க உணர்வுகள் வளர ஆரம்பிக்கும். அப்ப சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஓட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். இங்கதான் நம்ம உடல் சைக்கிள் ஓட்டுறதுக்காக ரியாக்ட் பண்ணுது. ஃபைனலா சைக்கிளை நல்லா ஓட்டுறது தான் ரிசல்ட்டா இருக்கும். சோ நம்ம வச்ச சிந்தனை உணர்வா மாறி அதுக்கு நம்ம உடல் ரியாக்ட் பண்ணி கடைசியில அவுட்கம் கிடைக்குது. ஒருவேளை சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம், போச்சு நான் ஓட்டுறேன்னு கீழே விழுந்துட்டா, பக்கத்து வீட்டு பிரவீன் சைக்கிள் ஓட்டி தான் கீழே விழுந்தான், டாக்டர் ஊசிலாம் வர போட்டாரு, ஐயோ எனக்கு சைக்கிள்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற உணர்வு வரும். அப்போ உடனே அந்த எண்ணத்தை அழிச்சிட்டு வேற ஏதாவது எண்ணம் வந்தா அதுக்கான ப்ராசஸ பண்ண ஆரம்பிப்போம். இப்படிதான் நம்மளோட எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையா மாறுது. நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வரும், ஆல்ரெடி பணக்காரங்களா இருக்கவங்க செம்மையா என்ஜாய் பண்றத பாக்குறப்போ, நல்ல ட்ரெஸ் போடுறப்போ, கார்ல சீனா வந்து இறங்குறப்போ, ச்சே இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற சிந்தனை வரும். அப்போ அந்த சிந்தனை நமக்குள்ள ஆழமா பதியும். பணக்கார வாழ்க்கைய வாழறதுக்கான பல உணர்வுகள் நமக்குள்ள உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம். நான் இப்படி வாழணும், இந்த ட்ரெஸ் போடணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் சுத்தணும் அப்படின்னு அதுக்கான உணர்வுகள் வளரும். பணக்காரனாக என்னெல்லாம் பண்ணணுங்கிற விஷயங்களையும் யோசிப்போம். நல்ல வேலை வேணும், இன்வெஸ்ட் பண்ணணும், பாசிவ் இன்கம் செட் பண்ணணும், இப்படி பணக்காரனாக என்ன செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி உடல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டெய்லியும் காலையில வேலை பார்க்க சுறுசுறுப்பா கிளம்புவோம், காசு சேர்க்கறதுல இன்வெஸ்ட் பண்றதுல உன்னிப்பா இருப்போம். அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும், நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறதா தான் இருக்கும். இப்படிதான் ஒரு மனுஷன் தான் நினைக்கிறதாவே ஆகுவான். இப்படிதான் நம்ம எண்ணங்களும் நிஜமாகும். எண்ணங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் சில நேரம் வரும். ஒரே ஒரு வெளி உலகம் தான் இருக்கு, ஆனா நமக்குள்ள பல உலகங்கள் இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல இதுதான் உண்மைன்னு நினைச்சு எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு கற்பனை வாழ்க்கை படத்தை பார்த்துட்டு அதுல இருக்க மாதிரி வாழ்க்கை வேணுங்கிற எண்ணங்களை உருவாக்கி கற்பனை செய்ய ஆரம்பிப்போம். ஆனா படத்துல காட்டுற எல்லாமே உண்மையான வாழ்க்கையில சாத்தியப்படாது. படத்துல பேய் கண்டிப்பா இருக்கு, அது நைட்டு தான் வரும், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம் இப்படிதான் காட்டியிருப்பாங்க. அதுக்குன்னு நடுராத்திரியில நீங்க எழுந்திருச்சா பேய் வந்து சாகடிச்சிரும், சுடுகாட்டுக்கு போனா பேய் பிடிச்சிரும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பேய் அட்டாக் பண்றதா இருந்தா 24 hours இயங்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே செத்து இருக்கணுமே.
சுடுகாட்டிலேயே இருந்து பிணங்களை எரிக்கக்கூடியவங்கெல்லாம் பேய் பிடிச்சு தானே சுத்தணும். இந்த மாதிரி சில கற்பனை எண்ணங்கள் எல்லாம் நிஜம் கிடையாது. ஆனா அதெல்லாம் எப்போ நிஜம்னு ஆழமா நம்புறீங்களோ அது உண்மையாதான் தெரியும். சோ சில எண்ணங்கள் நிஜமா இருக்காது. பட் அதிகமான எண்ணங்கள் உண்மையாதான் இருக்கும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையவே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சில சமயங்கள்ல நம்ம ஒருத்தங்களை பத்தி அப்போதான் நினைச்சிருப்போம். உடனே அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. அவங்கள பத்தி பேசிட்டு இருப்போம். உடனே கால் பண்ணுவாங்க. எனக்கு நாளைக்கு இது நடந்தா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சிந்திச்ச மாதிரியே நடக்கும். சோ இந்த நேரங்கள்லாம் நம்ம எண்ணங்கள் உண்மையா தெரியும். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு நம்ம மைண்டுக்கு தன்னால சிந்திக்க தெரியாது. நம்ம கத்துக் கொடுக்கிற விஷயங்கள் மூலமாதான் எது நல்லது எது கெட்டதுன்னு மைண்டு சிந்திக்கும். எண்ணங்கள் தான் நிஜத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. இது கற்பனையா இருந்தாலும் நம்மள பாசிட்டிவா சிந்திக்க வைக்க இந்த கதை நிச்சயமா உதவும். கதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். பட்டாம்பூச்சிகளுக்கு தான் சிறந்த கலர் விஷன் இருக்கு. மனுஷங்களோட ரெட்டினால 3 வகையான கோன்ஸ் தான். நீலம், பச்சை, சிகப்பு. இந்த நிறங்களை இது பார்க்க உதவும். ஆனா பட்டாம்பூச்சிகளுக்கு கோன்ஸ் இல்லாம குறைஞ்சது 15 வகையான போட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்குமா. சோ இத பத்தி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண வர கண்டுபிடிச்ச விஷயம் பட்டாம்பூச்சியால பல வகையான வண்ணங்களை பார்க்க முடியும். சரி, இப்போ அந்த கதையை கேட்கலாம். சோனு பைக்ல போயிட்டு இருக்கான். உடனே ஓரமா ஒரு வயசான பாட்டி பசி மயக்கத்துல இருக்கிறத பாக்குறான். மனசிறங்கி அந்த பாட்டிக்கு உதவி பண்றான். பாட்டியும் நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு வரம் கொடுக்கறாங்க. இவனும் விளையாட்டா சிரிச்சுட்டே கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ பசிக்குது, இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே சிக்கன் பிரியாணி கிடைச்சிருது. ஷாக் ஆன சோனு ஐஸ்கிரீம் கிடைச்சா எப்படி இருக்கும், ஜூஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், இப்படி எண்ணங்களை அடிக்கிட்டே போறான். உடனே எல்லாமே கிடைச்சிருது. நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு நியூஸ் பார்க்கலான்னு சேனலை ஆன் பண்றான். புதுசா சர்க்கஸ் ஷோ நடக்குதுன்னு நியூஸ் வருது. உடனே அங்க போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிறான். சர்க்கஸ் ஷோல வந்து நின்னுடுறான். விலங்குகளை வச்செல்லாம் சர்க்கஸ் காட்டுறாங்க. அப்போ சிங்கத்தை பார்த்த அவன் கொஞ்சம் லைட்டா மைண்ட டைவர்ட் பண்ணி சிங்கம் நம்ம மேல பாஞ்சு கடிச்சிருமோ அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறான். அதே மாதிரி பாஞ்சு கடிச்சிருது. சோனு ஒருவேளை அப்படி சிந்திக்காம இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பாசிட்டிவ் எண்ணங்களும் வருது, நெகட்டிவ் எண்ணங்களும் வருது. அது ரெண்டுமே நினைவாகவும் செய்யுது. எந்த எண்ணம் நிஜமாகணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எண்ணங்கள் எல்லாமே என்னதான் தன்னால உருவானாலும் நம்மளோட கட்டுப்பாடுல தான் இருக்கும். என்னைக்கு அது நம்ம கட்டுப்பாடை மீறி வெளியே போகுதோ அப்பதான் நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். மனதளவுல பாதிப்பு, சைக்கோத்தனம், மத்தவங்கள துன்புறுத்துறது, இதெல்லாம் எண்ணங்களோட கட்டுப்பாடை நம்ம இழக்கிறப்பதான் உருவாகும். சோ எண்ணங்கள் என்னைக்கு பாசிட்டிவா இருக்கோ அன்னைக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் சிந்திச்சு வாழ்க்கைக்கான வெற்றி பாதையில சந்தோஷமா பயணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.